ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு பணக்கார வீட்டு லேடி வந்து டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு தூக்கமே வரலங்க, நிம்மதியாகவே இல்லை, ரொம்ப விரக்தியாக இருக்குது. என்கிட்ட இல்லாத வசதியே இல்லை, ஆனால் என்னால் சந்தோஷமாக கூட இருக்க முடியல அப்படின்னு வந்து சொன்னாங்களா. அப்போ அந்த டாக்டர் அம்மா சிரிச்சுக்கிட்டு, இங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேச சொல்கிறேன், நீங்கள் கேட்டதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு, உங்களோட லைஃப் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே அவங்க சொல்லியிருக்காங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் வந்து மலேரியா வந்து இறந்து போயிட்டார். 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்ன பண்ணணும்? எதுக்காக உயிரோடு இருக்கணும்? ஏன் இருக்கோன்னே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பூனைக்குட்டி மழையில் நனைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. சரி, நான் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு அதுக்கு பசிக்குமேனு கொஞ்சோண்டு பால் வச்சேன். அது வந்து அதை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது சந்தோஷத்தை பார்த்து எனக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு பூனைக்குட்டிக்கு இவ்வளோண்டு ஹெல்ப் பண்ணுறப்போ நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த பக்கத்து வீட்டு பாட்டி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க, அவங்களுக்காக கஞ்சி போட்டு கொடுத்தேன் அடுத்த நாள். அப்போ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எனக்காக இது பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குறேன். என்னை விட அதிகமாக சந்தோஷமாக யாரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு, இந்த பணக்கார லேடிக்கு என்ன விஷயம்னு புரிஞ்சு விம்மி விம்மி அழுதுருக்காங்க. இப்போது இதுலேருந்து தெரிகிற கருத்து என்ன அப்படின்னா, அந்த பணக்கார லேடிக்கு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான மதிப்பு அவங்களுக்கு புரியலை. அதை வச்சு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த வழி தெரியலை. ஆனால் இவங்க ரொம்ப ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், அதாவது கணவனும் இறந்துட்டார், பையனும் இறந்துட்டான், யாருமே இல்லை அப்படின்ற நிலமையில ஒரு சின்ன பூனைக்கு கொஞ்சோண்டு கொடுத்த பால் மூலியமாக நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, நம்ம கொடுக்க நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை அதிகமாக செஞ்சு அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவங்களோட எனர்ஜியையும் அவங்க தக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் அவங்கள காட்டிலும். அப்போ இதை எதுக்கு நம்ம இங்கே சொல்கிறோன்னா, ஈர்ப்பு விதியில் எப்பயுமே என்னென்னா, நம்ம என்னவா இருக்கோமோ அதை தான் அதிகமாக ஈர்க்கிறதுக்கான வழிவகைகள் நமக்கு அமையும். ஸோ நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஆனால் அதை விட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர்றோம். அந்த ஒரு வேளை நம்ம ஏதாவது ஒரு அப்செட் ஆகிற மாதிரி விஷயம் நடந்தாலும், அதுலேயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னா, அதை பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.